ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வெஜ் குருமாவுமே செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை செய்ய போகிறோம். இப்போ அது செய்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் போல், அதாவது ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 5லேருந்து 6 பல் போல் பூண்டு, 2 இன்ச் போல் இஞ்சி, அதை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பின்னாடி இது கூட ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க போகிறோம். இது வந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குருமா செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் நான் இங்கே சொல்லியிருக்கிறது. ஸோ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காயாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தேங்காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கின பின்னாடி இதை எடுத்து நல்லா அப்படியே ஆற வச்சிடலாங்க. ஆறின பின்னாடி நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறின தேங்காய் இஞ்சி பூண்டை வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக 3 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணாலும் முழுசாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீரி போட்டிருக்கேன், அவ்வளோதான். கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டையை ஒடிச்சு ஆட் பண்ணிட்டேன். ஒரு 6லேருந்து 7 கிராம்பு போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துனிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கசகசா இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவு குறகுறப்பாக இருந்தால் ஓகே. இப்போது நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கினதையும் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, குட்டியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்குங்க. தக்காளி வெங்காயம் சட்டுன்னு வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஹோட்டல் ஸ்டைல் குருமா சால்னாவில் வந்து எக்ஸாக்ட் நம்மளுக்கு வேணும்னா அதில் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இந்த புதினா இலைகள் தான். இதை வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கணும். இது வதங்கின பின்னாடி ஓரளவு நம்ம ஸ்பைசஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஓரளவு நல்லா வதங்கி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது கறி மசால் பொடி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் பொடி உங்களோட காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கோங்க, ஆட் பண்ணுறதுனாலும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். அதோட பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஹோட்டல் குருமா எப்படி மணக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக உங்களுக்கு சூப்பர்பான குருமா ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணணுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் பரவாயில்லையா இருந்துச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பரோட்டான மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் பூரிக்குமே இந்த குருமா சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட சால்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுன்னா கூட இது கூட சேர்த்து இது வெஜிடபிள் குருமாவாக செஞ்சுக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துனிங்கனாவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த வெஜ் குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.